ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் குருமா செய்யலாம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 லவங்கு பட்டை ஏலக்காய் ரெண்டு நம்ம அதில் போட்டுக்கலாம். அந்த லவங்கு பட்டை ஏலக்காய் வெடித்த உடனே ஒரு 2 வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடய நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா வதங்கின உடனே நம்ம அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குருமாக்கு, மட்டன் குருமாக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த பச்சை மிளகாய் காரம் நல்லா டேஸ்ட்டு தரும் அந்த குருமாக்கு. ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் அதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே ஃப்ரை ஆகிடும் அந்த உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலேயே. கொத்தமல்லி, புதினா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். பிறகு நம்ம ஒரு 3/4 கிலோ கறி வாங்கி வச்சுருக்கோம், அதாவது மட்டன். அதை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலாலேயே. பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 தக்காளி நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி விட்டுருக்கேன். ஏன்னா இப்போ வர தக்காளி கட் பண்ணி போட்டால் வேக மாட்டேங்குது. அதனால் நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி போட்டால் உங்களுக்கு கிரேவி நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அதில் மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதற்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் உப்பு சேர்த்துருக்கேன், அதாவது சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். பிறகு நம்ம அதில் தயிர் சேர்க்கணும். இப்போ நான் தயிர் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலேயே ரெடி பண்ண பசும்பால் தயிர். நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும். ஸோ இதுவும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பிறகு ஒரு 4 பத்தை தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம அலசி அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அலசி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டாலே போதும். ஏன்னா ரொம்ப எலசாக இருக்குது இந்த மட்டன். ஸோ நம்ம ஒரு 2 விசில் வச்சு நம்ம குக்கர் தட்டு மூடி எடுத்துடலாம். வாங்க குக்கர் தட்டு மூடிடுவோம். 2 விசில் கொடுத்தாச்சு. சிம்மில் வச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. பார்க்குறச்சே தெரியுது நல்லா வெந்து வந்திருக்குன்னு. சுவையான டேஸ்டியான நம்ம மட்டன் குருமா உருளைக்கிழங்கு போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப எளிதான முறையிலேயே நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இருக்கிற மசாலா வச்சு நம்ம செய்யலாம். ரொம்ப ஈஸியானது. வாங்க இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஆஹா, சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டில் நம்ம ஒரு எலும்பிச்சை பழம் நல்லா பிழிஞ்சு அதில் விட்டுடலாம். முடிஞ்சது. சுவையான டேஸ்டியான மட்டன் உருளைக்கிழங்கு போட்ட குருமா இது ரெடி ஆயிடுச்சு. இதற்கு சைட் டிஷ் நம்ம நெய் சோறு செய்யலாம். அதுவும் நான் இது எப்படி செய்யணும்னு நான் தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மட்டன் குருமா நெய் சோறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு புதினா துவையல் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். பரோட்டாவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது. இடியாப்பம், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சூட் ஆகும். நெய் சோறுக்கும் பரோட்டாவுக்கும் இந்த மட்டன் உருளைக்கிழங்கு போட்ட குருமா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நெய் சோறு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நான் அதே குக்கர் பேனில் அந்த குருமா தனி ஒரு கடையில் எடுத்துகிட்டு அதே பேனில் நான் பகாரா சோறு நான் செய்ய போகிறேன், அதாவது நெய் சோறு. இப்போ அதில் நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2-3 லவங்கப்பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கின உடனே நம்ம அதில் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கோல்டன் கலர் வரட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ப்ரௌன் கலர் ஆனால் ரைஸ் கலர் மாறிடும். ஸோ கொஞ்சம் ஒயிட் இருக்கிறச்சே நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆக விட வேண்டாம்.
ஏன்னா ரைஸ் கலர் மறுபடியும் மாறிடும். மறுபடியும் சொல்கிறேன் நான். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழையை நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா தழை வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா நெய் நம்ம போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நல்லா இந்த வாசனையை நல்லா தூக்கி கொடுக்கும் நமக்கு. அதற்கு தேவையான அளவு வந்து 1:1.5 1:1.5 அளவுக்கு நம்ம அதில் தண்ணி போட்டுக்கணும். ஒரு கிளாஸ் அரிசின்னா 1.5 வந்து தண்ணியை வந்து நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஜஸ்ட்டு 2 விசில் விட்டால் போதும். சுவையான டேஸ்டியான நெய் சோறு ரெடி ஆகிடும். வாங்க இப்போ வந்து நான் அந்த தண்ணி வந்து அளந்து போட்டிருக்கேன். அரிசியும் போட்டுடலாம். அரிசி வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறினா போதும். நான் வந்து வெறும் பச்சரிசி தான் செஞ்சுருக்கேன். இது வெறும் பச்சை அரிசி நல்லா ஊற வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸு இதில் போட்டிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சது. குக்கர் தட்டு மூடிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு 2 விசில் தான் நான் விட போகிறேன். பாருங்கள் ரைஸ் எப்படி உதிரியாக பூ மாதிரி வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். சுவையான டேஸ்டியான பாருங்கள் அருமையான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ மட்டன் குருமாவோட இந்த நெய் சோறு சர்வ் பண்ணிடலாம்.